தம்பி தம்பி இரியா இரியா இருக்கா அவர் அடிக்கிற ஆட்டா கட்டா அடிக்கிறேன் தம்பி. ஆட்டா கேட்டதுக்கு எதுக்கே அவரை அடிக்கிற? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? Flashback. அவன் நின்றுட்டே தூங்குறான். என்னப்பா வேணும்? ஒயின் ஷாப் போகணும். யோ, பக்கத்துல ஒயின் ஷாப் எல்லாம் எதுவும் இல்ல. முதலமைச்சரா விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒயின் ஷாப் மூடிட்டாங்க, தெரியாதா உனக்கு? அது எப்படி என்ன கேட்காம கடையை மூடுவீங்க? அவருக்கு நானும் ஓட்டு போட்டேன், என் பொண்டாட்டியும் ஓட்டு போட்டான். ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் பொண்டாட்டிக்கு மட்டும் நல்லது பண்ணா எப்படி? அழாதீங்க சார், அழாதீங்க. இத்தனைக்கும் நான் மாத்து கட்சிக்காரன். என் பொண்ணு சொன்ன ஒரு காரணத்துக்காக வெளிச்சத்துக்கு ஓட்டு போட்டேன்னா விசிலுக்கு மாத்தி போட்டேன். ஆனா என்னையவே முதுல குத்திட்டார்ல. எது? பின்னாடி யாரா இருக்காங்க. பின்னாடி யாரும் இருக்காங்களா? ஆட்டோக்குள்ள யாரும் இல்லையேடா. விஜய்க்கு பின்னாடி யாரா இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கு மேலே உன்னை பேச விட்டா சரிபட்டு வராது. அடிச்சு நொடிக்கிற. End of flashback. முதலே சொல்லியிருந்தேன்னா புலந்திருப்பேன்ல நானு. தம்பி ஆட்டோ எடுத்து சொல்லுங்க. போய் அங்கிட்டு நீ இனிமேல் உன்னை இந்த ஊர் பக்கம் பார்க்கவே கூடாது. ஊர்ல 4 பேர் இப்படிதானே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறாங்களே. பக்கத்துல பிரைவேட் பார் எங்கன்னு இருக்கு?